திமுக பாத்துக்கிட்டீங்கன்னா தேர்தல் வந்தோடனே தமிழ்நாட்டு மக்களுடைய கதவுகளை எல்லாம் தட்டுது அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஊர்வலம் கிளம்பி இருக்கிறார் சொகுசு பஸ்ல, பார்த்திருப்பீங்க தொலைக்காட்சியில. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நான் உங்களிடத்திலே பணிவாக சொல்லிக் கொள்வது, நாங்கள் உங்களை போல டெல்லிக்கு திருட்டுத்தனமாக சென்று அமித்ஷாவுடைய வீட்டு கதவையோ அல்ல கமலாலத்துடைய வீட்டு கதவையோ தட்டவில்லை. தைரியமாக தெம்பாக எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய கதவுகளை தான் நாங்கள் தட்டி கொண்டிருக்கிறோம். உரிமையோடு தட்டுவோம். அது மட்டும் இல்ல, நேற்று ஒரு கருத்து வந்து சொல்லியிருக்கிறாரு, நீங்க பார்த்திருப்பீங்க தொலைக்காட்சிகள்ல. இந்த அரசு ஒரு மிகப்பெரிய மோசடியை செஞ்சிருச்சு. என்ன அப்படின்னு கேட்டா, அறநிலையத்துறையுடைய பணத்தை எடுத்து கல்வி நிலையங்கள் கல்லூரிகள் கட்டிட்டாரு இவரு. இது ஒரு பெரிய மோசடி அப்படின்றார். யாராவது இது ஒத்துப்பாங்களா? காலேஜ் கட்டினது தப்புன்றாரு. அறநிலையத்துறை நிலையம் வந்து வெறும் கோயில் தான் கட்டணும் அப்படின்னு சொல்றாரு எதிர்கட்சி தலைவர். நமக்கெல்லாம் ஒரு வெக்கக்கேடு. இவரெல்லாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா உட்கார்ந்து இருக்கிறார் 4 வருடங்கள்.